மோட்டார் சைக்கிள் காப்புறுதி உங்கள் வாழ்க்கை பயணத்தின் வழித்துணை. விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நவீன உலகில் தொழில்துறைகளுக்கு பொருத்தமான கல்வி முறை திட்டம் தயாரிக்கப்படுவதன் அவசியம் பற்றி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெளிவுபடுத்தியுள்ளார். சில துறைகளுக்கு தேவையான அறிவும் கல்வியும் இன்மையால் நாட்டின் பல்கலைக்கழகங்களிலும் பாடசாலைகளிலும் இருந்து வெளியாகும் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. கல்வி, உயர்கல்வி, இளைஞர் விவகாரம், திறன் அபிவிருத்தி, விளையாட்டுத்துறை ஆகிய அமைச்சுகளின் அமைச்சர்களுடனும் அதிகாரிகளுடனும் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அலரி மாளிகையில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தொழில் மற்றும் கைத்தொழில் பயிற்சி தொடர்பான விடயத்தில் சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நவீன உலகிற்கு பொருத்தமான கல்வி முறையை வகுப்பதற்கு பாடசாலை, பல்கலைக்கழகம் மற்றும் தொழில் பயிற்சி கல்வி பிரிவுகள் முதலானவை ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அமைச்சர்கள் மற்றும் அமைச்சு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டார்கள். மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளுக்கு தற்காலிக தீர்வு காணும் யுகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கண்டி மாவட்டத்தில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சிலர் நேற்றைய தினம் அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். கண்டி அபிவிருத்திக்கு அரசாங்கமும் மத்திய மாகாண சபையும் பாரிய நிதியையும் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டன. நகர சபையின் கவனத்தாலும் தடைகளும் ஏற்படுத்தப்பட்டதினால் இவற்றின் மூலம் சரியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கண்டி மாவட்ட அரசியல் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். நகரத்தில் நடைபாதை வியாபாரிகளுக்கும் சுயதொழில் முயற்சியாளர்களுக்கும் நிரந்தர கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. நகரை அழகுபடுத்துவதற்கும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கண்டி நகரம் சகல வசதிகளையும் கொண்டதும் சுத்தமான நகரமாக விளங்குவதை காண்பதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அமைச்சர்களான சுசில் பிரேமஜாந்த, பெசில் ராஜபக்ச, சரத் அமுனுகம, எஸ்பி திசாநாயக்க, மஹிந்தானந்த அலுத்கமகி, மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க, பிரதி அமைச்சர்களான ஃபைசர் முஸ்தபா, ஏழ் குணசேகர, அப்துல் காதர் மற்றும் கண்டி மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். புதுடில்லி மேல் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இன்று முற்பகல் 10 மணியளவில் பெட்டி ஒன்றினுள் வைக்கப்பட்டுள்ள குண்டு ஒன்று வெடித்ததினால் 11 பேர் இறந்துள்ளனர், 61 பேர் காயமடைந்துள்ளனர். நீதிமன்றத்திற்கு வெளியே அனுமதி சீட்டுகளை பெற மக்கள் வரிசையில் நின்ற சமயம் இந்த குண்டு வெடித்துள்ளது. பங்களாதேஷில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இது ஒரு கோழைத்தனமான நடவடிக்கை என்று கூறியுள்ளார். இந்தியாவின் தேசிய புலன் விசாரணை முகவர் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் SC சிஹிகா கருத்து வெளியிடுகையில் குண்டுவெடிப்புக்கான பொறுப்பை ஹுஜி என்ற தீவிரவாத குழு ஏற்றுள்ள போதிலும் உடனடியாக எந்தவித தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். I've just heard this sad news from Delhi about the bomb blast. I'm told 10 people have perished. My heart goes out to the bereaved families, and to those who are injured, I convey my very best wishes. This is a cowardly act of a terrorist nature. பாகிஸ்தானின் குவைத்தா நகரில் உள்ள ராணுவ அதிகாரியின் இல்லத்திற்கு சமீபமாக தற்கொலை குண்டுதாரிகள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் இறந்துள்ளனர். முதலாவது தீவிரவாதி மோட்டார் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டொன்றை வெடிக்கச் செய்தார் என்றும், இரண்டாவது தற்கொலை குண்டுதாரி தம்முடன் பொருத்தப்பட்டிருந்த குண்டை வெடிக்கச் செய்தார் என்றும் அறிவிக்கப்படுகிறது. தலிபான் தரப்பினர் இந்த குண்டு தாக்குதலுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த வார முற்பகுதியில் அல் குவைதா தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. ஆளும் கட்சியில் இருப்பதற்கும் எதிர்க்கட்சியில் இருப்பதற்கும் ஏற்ற வகையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள மேலும் 65 வருடங்கள் காத்திருக்க முடியாது என சூரியவெவ பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியை கவிழ்க்க முடியாது. ஆளும் கட்சியில் இருப்பதற்கும் எதிர்க்கட்சியில் இருப்பதற்கும் ஏற்ற வகையிலேயே இந்த கட்சியை உருவாக்கியுள்ளோம். ஏனைய கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள மாத்திரமே முயற்சிக்கின்றன. எனவே அனைவரும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே நம்மால் முன்னோக்கி பயணிக்க முடியும்.
අපේ පක්ෂය 65 වසරක් සම්පූර්ණ කරා ඊයේ දවසේ. எமது கட்சி நேற்று 65வது ஆண்டை பூர்த்தி செய்தது. எமது எதிர்பார்ப்பு எதிர்கட்சியில் இருப்பது அல்ல. எதிர்கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்ற 2 வசனங்களையும் பிரிக்க வேண்டும். ஆட்சி பீடமேற எமது ஆதரவாளர்களால் இன்னும் 60 வருடங்கள் காத்திருக்க முடியாது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்யும் பயணத்தை நாம் ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பிப்போம் என்பதனை கூற விரும்புகிறேன். අපි හම්බන්තොට දිස්ත්‍රික්කයෙන් පටන් ගමුයි කියලා මන් තමුන්නාන්සලාට යෝජනා කරනවා. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டு தண்டனை அனுபவித்து வரும் நளினி வேலூர் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த வருடம் முதல் புழல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நளினி இன்று காலை வேலூர் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புழல் சிறைச்சாலையில் அதிகாரிகளால் தான் துன்புறுத்தப்படுவதாக அவர் மேற்கொண்ட முறைப்பாட்டை அடுத்து அவர் இன்று புழல் சிறையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். அவரது கணவரும் ராஜீவ் கொலை வழக்கின் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளவருமான முருகன் வேலூர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4வரில் நளினியும் அடங்குகின்றார். அவர் தாக்கல் செய்த கருணை மனுவின் அடிப்படையில் அவரது மரண தண்டனை பின்னர் ஆயுட்கால சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது. ஏனைய மூவரான சாந்தன், பேரறிவாளன் மற்றும் நளினியின் கணவர் முருகன் ஆகியோரின் கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு இம்மாதம் 9ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் இவர்கள் அண்மையில் சென்னை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கினை அடுத்து தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யாழ் செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மர்ம மனிதர்கள் தொடர்பாக குடாநாட்டில் இடம்பெற்ற சம்பவங்கள் பற்றி மக்களிடம் விளக்கமாக கேட்டறியப்பட்டதன் பின்னர் இப்பிரச்சனையை கையாள முக்கிய 3 நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஆளுநர் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு கிராமங்கள் தோறும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் சம்பவங்கள் குறித்து முறையிட தனியான தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் வடமாகாண ஆளுநர் ஜி. சந்திரசிறி அங்கு தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள சில தீய சக்திகளின் துணையுடனேயே இப்பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனை முறியடிக்கும் நோக்கில் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் அங்கு தெரிவித்தார். இக்கூட்டத்தில் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க, பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி சில்வா உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இரக்காமம் பிரதேச அபிவிருத்திக்கு 199 லட்சம் ரூபாவை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. எதிர்வரும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் பூர்த்தி செய்யுமாறு அமைச்சர் ஏஎல்எம் அதாவுல்லா அதிகாரிகளை பணித்துள்ளார். இரக்காமம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் தலைமையில் நேற்று இரக்காமம் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற போதே அமைச்சர் இப்பணிப்புரையை விடுத்தார். மாகாண அமைச்சர் MS உதுமால் எம்பி உட்பட மாகாண சபை உறுப்பினர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். சம்மாந்துறை பிரதேச அபிவிருத்திக்கென பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு 56.5 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இவ்வபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக ஆராயும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் ஏஎல்எம் அதாவுல்லா தலைமையில் சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அட்டாளச்சேனை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமும் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் மாவட்ட அபிவிருத்திக்கு 2124 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அங்கு தெரிவிக்கப்பட்டது. இதில் அட்டாளச்சேனை பிரதேசத்திற்கென 349 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. கோரளைப்பற்று மேற்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா தலைமையில் இடம்பெற்றது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக இப்பிரதேச அபிவிருத்திக்கு 9 மில்லியன் ரூபாவும், மீராவோடை வைத்தியசாலையின் மகப்பேற்று சிகிச்சை பிரிவின் 2ஆம் கட்டத்திற்கு 3 மில்லியன் ரூபாவும், பாடசாலை மலசலகூடங்களுக்கு 4 மில்லியன் ரூபாவும், உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு 5 மில்லியன் ரூபாவும், மொத்தம் 21 மில்லியன் ரூபாய் பிரதேச அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மாகாண அமைச்சர் MS சுபைர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகாவித்தியாலயத்திற்கு பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா ஒரு தொகுதி கிரீன் போர்டு மற்றும் இசைக்கருவியையும் வழங்கி வைத்தார். பாடசாலையில் நிலவும் பல்வேறு தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து தருவதுடன் கட்டட தேவை, ஆசிரியர் பற்றாக்குறை ஆகியவற்றை கட்டம் கட்டமாக நிறைவேற்றி தருவதாகவும் பிரதி அமைச்சர் அங்கு உறுதியளித்தார். கல்முனை மாநகர சபை தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் 1வது தேர்தல் பிரசார அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதன்மை மீனவர் சங்கமாக தெரிவு செய்யப்பட்ட காங்கேயனோடை முஹியத்தீன் கூட்டுறவு மீனவர் சங்கத்திற்கு கிழக்கு மாகாண சபையின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஒரு தொகை தளபாடங்கள் வழங்கப்பட்டன. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் KL ஃபரீத் இவற்றை வழங்கி வைத்தார். சங்கத்தின் தலைவர் SM கையூம் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது.
காயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் இருந்த யானைக்குட்டி ஒன்று அம்பாறை வனப்பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை நாமல்ஓயா வாவிக்கு அருகே காட்டுப்பகுதியில் கொடிகளில் சிக்கொண்டிருந்த இந்த யானைக்குட்டியின் வயது 4 மாதங்கள் என அம்பாறை வனவள அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலை அடுத்து இந்த யானைக்குட்டி கண்டெடுக்கப்பட்டது. சேதவத்த பகுதியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கூரை தகடுகள் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா இவற்றை வழங்கி வைத்தார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் பிரதான கடமைகளில் ஒன்றாக இருப்பது நாட்டில் சட்டத்தை நிலைநாட்டி குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றமிழைப்பவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீதான விசாரணைகளை மேற்கொண்டு அந்த குற்றங்களை அவர்கள் செய்தார்கள் என்பதை நீதிமன்றங்களில் நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதுமாகும். சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டும் அதிகாரத்தை தென்னகத்தை கொண்டிருக்கும் போலீஸ் திணைக்களங்களின் பணிகளும் அதிகாரங்களும் நாட்டுக்கு நாடு வேறுபடுவதுண்டு. சுமார் 130 ஆண்டுகள் இலங்கை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழ் இருந்த காரணத்தினால் எமது நாட்டின் போலீஸ் திணைக்களம் பிரிட்டனின் போலீஸ் படையை போன்று அமைக்கப்பட்டது. இலங்கையில் ரோமன் ஆட்சி சட்டம் கடைபிடிக்கப்படுகின்ற போதிலும் பிரிட்டிஷ் சட்டம் மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன. சில கம்யூனிஸ்ட் நாடுகளின் குற்றவியல் சட்டத்திற்கும் நமது நாட்டில் அமுலில் உள்ள சட்டத்திற்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அந்த நாடுகளில் ஒரு குற்றம் தொடர்பாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் நீதிமன்றத்தில் தாம் குற்றமிழைக்கவில்லை என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த பின்னரே நிரபராதி என்பதை